தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வட பகுதியில் நாம் காணவிருப்பது கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம், பள்ளி கல்வித்துறை, நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மற்றும் மதுரை மகளிர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் ஆகியவை சார்பில் உதகை தமிழ்நாடு ஓட்டல் அரங்கில் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் பொறுப்பு ஆசிரியர் ஒரு நாள் நுகர்வோர் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சி முகாமுக்கு கூடலூர் நுகர்வோர் மனிதவளம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளராக திறமைப்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற சிவசுப்பிரமணியம் அவர்கள் தலைமை தாங்கினார். குன்னூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளர் ஆழ்துறை, உதகை நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் அமீர் கான், புளூ மவுண்டன் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் வாசுதேவன் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நீலகிரி மாவட்ட உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அலுவலர் ரவிச்சந்திரன் பேசும்போது, குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்கள் மாதந்தோறும் மாணவர்களுடைய கூட்டங்களை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனை ஆவணப்படுத்த வைக்க வேண்டும் என்றும், சிறந்த குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்களை உலக நுகர்வோர் தினம் மற்றும் தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியையும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணைய உறுப்பினரும் மதுரை மகளிர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க நிறுவனருமான பாகியலட்சுமி அவர்கள் உரையாற்றுகின்ற போது, பள்ளி மாணவர்கள் மத்தியில் கல்வியோடு நுகர்வோர் சார்ந்த சட்டங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதவியாக பள்ளியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்கள் துவங்கப்பட்டுள்ளதை நுகர்வோர் உரிமையாளர் பாதுகாப்பு பெறும் உரிமை தகவல் பெறும் உரிமை தேர்வு செய்வதற்கான உரிமை புகார்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய அளவில் என 3 அடுக்காக நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்து, தற்போதைய சூழலில் வெறும் 1% மட்டுமே நுகர்வோர் சந்தா மதிப்பு இருக்கிறது என்றும், இது அதிகமாக வரவேண்டும் என்றும் தெரிவித்தார். குன்னூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் மனோகர் பேசும்போது, மாணவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நிகழ்ச்சியில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, குந்தா வட்டங்களை சேர்ந்த பள்ளி குடும்ப மக்கள் நுகர்வோர் மன்றம் பொறுப்பு ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர்கள் பங்கேற்றார்கள் என்றும், கூடலூர் பாதுகாப்பு மைய நிர்வாகி மகேந்திரன் பூபதி வரவேற்றார். நுகர்வோர் பாதுகாப்பு மைய நிர்வாகி மற்றும் பலரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு உதகை பகுதியிலே இருந்து எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் இதனை சிவசுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்தார் என்று இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் செய்தியாக வழங்கியிருக்கிறார். ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வச்சுக்கோங்க, ஊட்டிலேயே
பெரிய பெரிய ஹோட்டல்னால போய் சாப்பிட்டோம்னா பெரிய ஹோட்டல் நல்லா பிரியாணி கடை அப்படின்னு சாப்பிட்டு வந்தோம்னா அந்த கறி என்ன இருக்குது அவசரத்துல வேகாம இருக்கும். நமக்கு ஒரு பையன் என்ன 415 ரூபா போட்டுட்டு ஒரு பிரியாணி பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுல பார்த்து சாப்பிட்டா சாப்பிடவே முடியலையே. இதை வேற யாருக்காச்சும் கொடுத்தா என்ன ஆகும்? அவளுக்கு வயிறு சரியா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா டாக்டர் அந்த கடைக்கே கொண்டு போய் நான் வேற யாருக்காச்சும் நம்ம இவ்வளவு சாப்பிட முடியாது பாக்கிங்க வேற யாருக்காச்சும் கொடுக்கலான்னு கொண்டு போவேன். எனக்கே வயிற்று cost of production or delivery, there will be profit. Then how one make profit in the market? Either he has to charge us more, he has to increase the selling price. So it becomes a responsibility that whether this is overpriced, it is our responsibility. Whether இவங்கெல்லாம் வந்து ஈஸியா அந்த கேஸ் அப்ளை பண்றதுக்காக தான் அந்த இது கொண்டு வந்து ஏங்க 3 பேர் இருக்கணும்? மற்ற கோர்ட்லாம் ஒரு ஜட்ஜு தானே இருக்காங்க, இதுக்கு மட்டும் 3 பேர். ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. இப்போ அட்வொகேட்ஸ் 10 வருஷத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ண ஹைகோர்ட் அட்வொகேட் எங்களோட எழுதிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு சோசியல் ஒர்க்கரும் ஒன்று பார்க்கணும், கன்சியூமர் கேஸ் போட்டே தீரணும் அப்படின்னு ஒரு வேகம் வருது. அப்புறம் கோர்ட்டான்னு கூட இருப்பாங்க. கோர்ட்டுக்கு ஐயோ அதெல்லாம் போன நாளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சியூமருக்கு போனா 4 இழுக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு போகணும். அதே மாரி கொஞ்சம் பேர் கோர்ட்டுக்கு வருவாங்க. அப்போ லேடிஸ் வரும்போது நம்ம பிரதிநிதியா ஒரு அம்மா அங்க இருக்காங்க, நம்ம கொஞ்சம் ஈஸியா பேசலாம், ஒரு க்ளோஸ்னஸ் வருது, ஒரு இன்டராக்ஷன் வருது. அப்படிங்கிறது நம்ம இல்லிட்ரேட்டையும் பார்க்கணும். What area I'm in weakness? yeah, The market will be focused on me. yeah, when taken in isolation, my data is not important. It is not having much relevance. But when we ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கேயாவது நம்ம அணுகணும். உங்களுக்கு பிரச்சனைனா ஹெச்எம் சொல்லுவீங்க, ஹெச்எம் வந்து டிஓட்ட சொல்லுவாங்க. இது மாதிரி இதெல்லாம் வந்து அப்பதான் வந்தது. அது உதாரணம். அடுத்தது ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு மைய நிர்வாகி பிரேம்குமார் அவர்கள் நன்றி கூற நிகழ்ச்சி நிறைவுற்றதாக நமது செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை யூடியூபிலும் சென்று பாருங்கள். அதற்காக நீங்கள் நீலமலை யூடியூபில் சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்களும் யூடியூபில் நீலமலை அங்கத்தினர் ஆனால் தேவைப்படுகின்ற போது நீங்கள் இந்த செய்திகளை கண்டுகொள்ளலாம். இதுபோன்ற சிறப்பான செய்திகள் தொடர்ச்சியாக என்று உங்களை கேட்பது உங்கள் நீலமலை. எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வள பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்